எந்த முகம் இருந்தாலே எங்க வீரமலத்தையும் இப்ப இந்த முகம் ஐயா முக்கால் வளங்கள் வந்து முடி வழங்கி தெல்லாரட்டோ உன்னை வந்து எல்லோ உண்பாலும் இந்த பிரகாரம் தானே எங்க வளநாட்டுக்காரன் பிறகுன்னா பெருங்குடியான் நெத்தம் 1000 உறக்கி வீதியுள்ளோம் எங்க ஒன்னரு கண்டருமே அசாமி போன் காத்து அந்த வளநாட்டு சிறுமையானே அந்த அரசியலோ அம்மா மேற்கும் பெயர் வீலங்கே கண்ணே செய்து வருகின்ற பொழுது எதிரியே யாரும் இல்லை என்று என்ன இருக்க அண்ணன்மார் சாமிகளுக்கு வச்சக்கிளியான மகவந்தன் என்று வெள்ளக்கிளியான மகவந்தன் என்று சேவல் கட்டு போரிலே தோல்வியுற்ற மேனாட்டு அரசர்கள் சோழ மன்னரை ஏறிவிட்டார். அப்ப சோழ அரசர்கள் தான் பொன்னாமரசாமி வாய்தா கட்டவரை சொல்லி சந்தரமலையிலே சிறையில் அடைத்தார். அப்ப அருக்கானை தகுதி கனவு கண்ட சொல்ல கோடனடி சங்கர் சோழநாடு வந்து அண்ணனை மீட்டெடுக்கின்ற பொழுது ஆண் தெய்வம் கும்பிடாமல் ஆணும் துலக்கமில்லை, ஆண்களையோ கூட்டமில்லை. பெண் தெய்வம் கும்பிடாமல் பெண்ணும் துலக்கமில்லை, பெண்களையோ கூட்டமில்லை என்று சொல்லி தந்தர வழியிலே
சதனகிரி மலையின் மீது காணாக்கொடை தீர்த்தம் இருக்கிறது. கர்ணச்சி புஷ்பங்களாக இருக்கிறது சுவாமி. அதை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எங்க குடிகள் விளங்கும் என்று சொல்லி சோழ மன்னர் சூழ்ச்சிகளானது பண்ணுகின்ற பொழுது இதையெல்லாம் அறியாத காலான சாமிகள் தானே. அப்ப ஒரு சீக்கிரமாக நாங்கள் தானே அந்த சதுரகிரி மலைக்கு சென்று காணாக்கொடை தீர்த்தமானதை கொண்டு வந்து கொடுக்கிறோம். கர்ணச்சி புஷ்பங்களை கொண்டு வந்து கொடுக்கிறோம். கவலை இல்லாமல் வருங்க போகலாம், புறப்படுங்க போகலாம். அப்படி என்று சாமிகளானே ஏறுநாடு சாமி குதிரையிலே குதிரையிலே எடுத்தானே சாரே குதிரையிலே குதிரையிலே அதனே சாரோனாக சாமி குதிரையிலே குதிரையிலே தாச்சானே சாரே பொன்சாமி குதிரையிலே பொன்னே அப்படியோ கண்ணால கல்லைய கடறேதுவார் கடறேதுவார் கருவாலைய புறவியாதேதுவார் கடறேதுவார் குதிரையாதே முள்ளனால முள்ளைய முதுக்கியதுவார் முதுக்கியதுவார் முதுமாராய புறவியாதேதுவார் முதுக்கியதுவார் சதுரகிரி சாமி மலதேடி மலதேடி சங்கர் பொண்ண சாமி மலதேடி மலைதேடி இப்படி கோலால சாமிகளும் சோழ அரசர்களும் தானே தானே தோன்றி சதுரகிரி மலை தேடி வருகிறாங்க. சதுரகிரி மலைக்கு வருகின்ற பொழுது அந்த சதுரகிரி அடிவாரத்துக்கு வந்தாங்க. அண்ணன் தம்பியும் 22 சபத்தர்களும் தானே அந்த குதிரையின் மீது வருகின்ற பொழுது சோழர்கள் 1000 பேர்களும் சதுரகிரி மலைக்கு வந்தாங்க. எங்க அண்ணமார் சாமிகள் தானே குதிரை விட்டு அங்கு கீழே இறங்கி அந்த சதுரகிரி மலைக்கு அடிவாரத்துக்கு குதிரை விட்டு இறங்கி வருகின்ற பொழுது அந்த அடிவாரத்துக்கு வந்தோன்னே ஆனால் இந்த சோழர்கள் 1000 பேர் பார்த்தாங்க. இந்த மலை மேல ஏறக்கு தடமோது ஆவோ ஒன்றுமில்லை. இதோ இருக்குது பாருங்க நூலேரியானது. இந்த நூலேரியானது பொருந்த வேணும் என்று சொல்ல என் கட்டக்கிழங்காத நாகடியன் கூட அடிச்சங்கிறதானே அண்ணா பெரியண்ணா இந்த சதுரகிரி மலையானது மரங்கள் அண்ணா பணியில்லா பாடுமலே பத்து பனையோ யாரோ இருளான பாடுமலே 8 பனையோ யாரோ பனையோ யாரோ இந்த நூலேரியானது பொருந்த வேணும்னு சொல்லி அந்த கட்டைக்கிறங்காத காரடியன் கூட கிடைச்சங்கிறதானே தன்னுடைய 8 பிறவையும் ஒன்று திரட்டி அப்ப நூலேரி எடுத்து வாங்கவர் நினைத்தானே உயரவே வீசினார் முத்தமன்னே நேரோ அந்த நூலேரியானது பொருந்தினார் கூட கிடைச்சங்கர் நூலேரி பொருந்திய உடனே அப்ப சொன்னார் நாராயணசாமிகள் ஐயா சோழ அரசர்களே தாங்களும் மலையின் மீது ஏறலாமாங்க சொல்ல ஐயா காராள குளத்தில் வந்த வேளாள பூபதிகளே இது உங்களுடைய மிராசு. இந்த மலையின் மீது உங்களை தவிர வேற யாரும் ஏறக்கூடாது. நாங்கெல்லாம் கீழே இருக்கிறோம். நீங்க சென்ற அந்த மலையின் மீது ஏறி புஷ்பங்களையும் தீர்த்தங்களையும் கொண்டு வாங்க சுவாமி என்று வாக்களித்தார் சோழ மன்னர்கள். அந்த நேரத்தில் எங்க அண்ணன் தம்பி 2 பேர்களும் தானே அருமை தம்பி நீயாவின் தொடர்ந்து சங்கர்
சதுரகிரி மலையின் மீது ஏற உடனே இந்த சோழர்கள் பார்த்தார்கள். அடே தம்பி என்ன காராள மக்கள் 22 பேர் இருந்தானே சதுரகிரி மலையின் மீது ஏறியாச்சு. ஆனா அவங்க கீழே இறங்கி வராம இருக்கணும் என்ன பண்ணணும்? ஏனி பிடிக்கணும். எப்படா ஏறி பிடிக்கணும்? நூலேணி புடுங்கணும்னா வெட்டி விட்டுக்கலாம். நூலேணி வெட்டி இழுத்தோம்னு 1000 பேர் இருக்கிறா. உன்னத்தறி என்னத்தறி கலைய தும்பத்தறி 1000 பேர் நாம இருக்கிறோம். ஆமா என்று சொல்லி இந்த சோழர்கள் சூழ்ச்சிகளானது பண்ணி அந்த நூலேணியை பிடிச்சு தொங்குறாங்க. அப்படி தொங்குகின்ற பொழுது நூலேணி பாதியோட அஞ்சு போச்சு. நூலேணி பாதியோட அந்த கீழே விழுந்தோன்னே பார்த்தா கண்ணமார சாமிகள் மேல இருக்கிறாங்க. இந்த குதிரைகள் பார்த்து எவ்வளவு லாபம் ஊனியமா இருக்குது. நம்ம கிட்டையும் ஆயிரக்கணக்கான குதிரைகள் இருக்குது. இந்த குதிரை மேல சவாரி போன எப்படி இருக்கு? நம்ம குதிரையில எப்படி இருந்தாலும் அடுத்ததை கண்டா கொஞ்சம் ஆசைப்படத்தான் செய்யும். நம்ம குதிரை வேண்டாம். நான் போறேன். இன்னும் இது வேற குதிரையா இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டார். சோழ மன்னர்கள் அன்னமாருடைய புறவியின் மீது ஏறி சவாரி செய்ய திட்டமிட்டு குதிரையின் பக்கம் போகும்போது அந்த அகக்கண்ட கணக்கு நான் உடனீராவே தலைகட்டி பிள்ளையே நீங்க சாதி கடிக்க வருது. போனா எட்டி உதைக்குது. அலையில போனா பகட்டான தட்டது. எப்படியெல்லாம் உதைக்கும் போது பல்லெல்லாம் கலந்து கீழே விழுகுது. ஏறி நீங்க என்ன போய் அந்த குதிரையில ஏறலாம்னு போகும்போது ஒரே உதையில அடுத்து போயிடுறா. இடுப்பே போயிடுது. அந்த மாதிரிதான் போய்க்கிறீங்கன்னா குதிரை அதை விட போய்க்கிட்டு இருக்கிறது சும்மாதான் இருக்கும். அதை விட போக்கரியா இருக்குது. அவங்க மேல போனவங்க கீழே வர முடியாது, இறங்க முடியாது. வீசக்கூடிய காத்துக்கும் அடிக்கக்கூடிய வெயிலையும் காஞ்சி உணர்ந்து கருவாடா போயிடுவாங்க அன்னமார சுவாமிகள். அவங்க வாரக்குள்ள இந்த குதிரை இங்க இப்படியே கிடந்து இது சாகிட்டு. ஆமா அவங்க 2 பேரும் மலை மேல சாகிட்டு குதிரை அடிவாரத்துல கீழே சாகிட்டு வேலை முடிஞ்சது. நாம் 1000 பேர் என்ன மாவு பண்ணா நாம 1000 பேர் ஒரு மாவும் பண்ண வேண்டாம். சேவகன் தாட்டி விட்டோம்னா ஒரு சீக்கிரமாக மேனாட்டு அரசர்கள் படையெடுத்து வருவாங்க. அவங்கள வர சொல்லி நாம அவங்க 1000 பேர் நாம் 1000 பேர் 2000 பேரும் இந்த வளநாடு கொல்லைக்கு போய் அரே ஒரு கை தட்டினா ஓசையிடான். 10 கை தட்டினாத்தா ஓசையிடும்னு சொல்லுவாங்க. உண்மைதான். அப்ப 2000 பேர் சேர்ந்தாச்சு. 2000 பேர் சேர்ந்து போனா அவங்களை நசுக்கி போடலாம். மேலக்காகிறாங்க தங்கச்சிதான் இருப்பான். ஆமா வேற யாரு இருப்பாங்க? ஒருத்தரும் கிடையாது. வளநாடு கொலை இருக்க வேணும். ஆமா அப்படின்னு சரி 1000 பேர்களும் திட்டமிட்டு வளநாடு போக தயாராக உள்ளார். இந்த நேரத்தில் தானே சேவகமார்கள் வெள்ள சேவகன் விதமான மந்திரியை தாட்டி விடுகின்ற பொழுது இந்த சேவகமார்கள் ஒரு சீக்கிரமாக மேலாடு வந்து தகவலை சொன்னார் மேலாட்டு அரசர்களிடத்திலே. ஐயா மேலாட்டு அரசர்களே, எங்க சோழ அரசர்கள் தான் படையெடுத்து வர கட்டளை பிறப்பித்திருக்கிறாங்க. அண்ணன் தம்பி 1000 பேர் ஒரு சீக்கிரமாக படையெடுத்து வாருங்கள் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தார் சோழ அரசர். அதன் பிரகாரமே மேலாட்டு அரசர்கள் 1000 பேர்களும் இந்த வளநாடு கொல்லைக்கு போக வேண்டும் சொன்னா அன்னைக்கு போயே நம்மளுக்கு அடுப்பிடுப்பெல்லாம் போச்சு. அடுப்பிடுப்பா இந்த வீரபாத சாமகம் போட்ட போடல கொண்டாட்டி வீட்டுல போய் எத்தனை வச்சா வேது எருமச்சாடையில. அதனால இந்த வளநாடு கொல்லைக்கு போக எதுக்கு பார்த்துதான் போகணும் என்று பேசிக்கிட்டு இருக்கையிலேயே இந்த 1000 பேர் இப்படி பேசுகின்ற பொழுது அந்த பள்ளிகளானது சைரங்களானது சொல்லுது. அப்ப சைரமானது சொல்லுகின்ற பொழுது அன்னைக்கு நம்ம சைரம் கேட்டுதான் போனோம். ஆனா இந்த கழித்துன்னு மலை நம்ம கோயில் இருக்குது. இந்த கழித்துன்னு மலைக்கு ஒரு பூசையை போட்டு போகணும். இந்த காரியம் நடக்க பார்த்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பத்தம் பெரியவர்கள். ஆமா காவல் தெய்வம் ஒரு கோட்டையை போட்டு போலாம். ஆமா சும்மா போனோம்னா காரியம் பலிக்க மாட்டேங்குது என்று சொல்லி இந்த ராஜ அரசர்கள் 1000 பேர்களும் தானே முத்து மேனச்சாரே மேனச்சாரே மதியம் முத்து மேனச்சாரே ஒரு கோடி யோசனையே யோசனையே
கழுத்து இந்த மண்ணுக்கு எப்படா பூசு போடுறது? இன்னைக்கு வரைக்கும் பூசு போடுறது இல்லை. சாமியை நோண்ட வேண்டதும் சாமிய வேண்டாம சும்மாவே கிடக்குது வேண்டாம. அதனாலதான் நம்மளுக்கு அடிமேலாடி காரியம் பழிக்க மாட்டேங்குது. ஊசி போடுவோம். நீதே பெரிய வீட்டுக்கார, ஊருக்கு பெரிய உதுகாமால வந்தாங்க. அதனால உனக்கு தான் தெரியும் எப்படி